यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 21 நவம்பர் 1981, 21 நவம்பர் 1981. முரளியின் சாரம் சோடோ தோ சூட்டோ, விட்டால் விடுபடும். सदा कर्म बंधन मुक्त बीज रूप वृक्षपति शिव बाबा बोले. सदा कर्म बंधनम अற்றவர், விதிரூபமானவர், விருட்சத்தின் அதிபதியாக விளங்கும் சிவபாபாவின் மகா வாக்கியம். सदा सहयोगी, सदा बच्चों के साथी बाप दादा अपने सहयोगी बच्चों को, सदा के साथी बच्चों को आज वतन की बाप दादा की रमणीक बात सुनाते हैं. என்றென்றும் சகயோகியாக சதா குழந்தைகளின் துணைவனாக இருக்கின்ற பாப் தாதா தன்னுடைய சகயோகி குழந்தைகளுக்கு, சதா துணையாக இருக்கின்ற குழந்தைகளுக்கு வதனத்தை பற்றிய ரமணீகரமான விஷயங்களை சொல்கிறார். ஆப் சபி பி ரூஹானி ரமணிக் மூரத்து ஹோனா, நீங்கள் அனைவருமே ஆன்மீக ரமணீகரம் உடையவர்கள் தானே. அப்படியே ஆன்மீகம் சொன்னாக்க அப்படியே ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடாது. ரமணீகரம் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கலை உணர்வு மிக்கவர்களாக, சிரிப்பு உணர்வு மிக்கவர்களாக, ரமணீகரமாக, அதே சமயம் ஆன்மீக தன்மை கலந்தவர்களான மூர்த்திகள் அல்லவா நீங்கள். तो ऐसे बच्चों को बाप भी रमणीक बात सुनाते. ஆக அப்படிப்பட்ட ரமணீகரமான குழந்தைகளுக்கு பாபாவும் ரமணீகரமான விஷயங்களை சொல்ல வருகின்றார். आज वतन में बाप दादा के सामने एक बड़ा सुंदर अलौकिक अर्थ सहित वृक्ष इमर्ज हुआ. இன்று வதனத்தில் பாப்தாதாவிற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அழகான அலௌகீகமான பெரிய மரம் ஒன்று தோன்றியது. விருட்சபடா சுந்தர்தா, அந்த மரம் மிக அழகாக இருந்தது. और वृक्ष के डालियां अनेक थी, அந்த மரத்தில் கிளைகளும் அதிகம் இருந்தன. कोई छोटी कोई बड़ी, कोई मोटी कोई पतली. அந்த கிளைகள் யாவும் சிறியதும் பெரியதுமாக, மெல்லியதும் பருமனுமாக இருந்தது. लेकिन उस अलौकिक वृक्ष के ऊपर भिन्न भिन्न प्रकार के रंग बिरंगे सुंदर, बहुत सुंदर पंछी थे. அந்த ஒவ்வொரு கிளையிலும் வண்ணமயமான கலர்ஃபுல்லான பறவைகள், ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பறவை அமர்ந்திருந்தது. அப்படியே மனக்கண்ட கொண்டு வாங்க. பாபா வதனத்தினுடைய காட்சி அப்படியே வர்ணிக்கிறார். வதனத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய மரம் வந்தது.
அந்த பெரிய மரத்துல நிறைய கிளைகள் இருந்தன. அந்த கிளைகள் ஒன்னொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. சிறியதும் பெரியதுமாக, மெல்லியதும் பருமனுமாக. அப்படி இருந்த கிளைகளில் ஒவ்வொரு கிளையிலும் வண்ணமயமான பறவைகளும் இருந்தது. ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பறவை இருந்தது. ஜோ அரேக் अपने अपनी डाली पर बैठे थे. அந்த ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு கிளையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தது. பங்கியோं के कारण वृक्ष बड़ा सुंदर लग रहा था. அந்த பறவைகள் அமர்ந்ததால் என்னவோ அந்த மரமே மேலும் மெருகுடன் திகழ்ந்தது, அழகூட்டப்பட்டது. மரம் என்று ஒன்றிருந்தால் பறவைகள் கூட்டம் அவசியம் வேண்டும். பறவைகள் இருப்பதால் தான் அந்த மரமே அழகு பெற்றது. कई पंछी उड़ते हुए बाप दादा की अंगुली पर भी आकर बैठते, कई गंदे पर भी आकर बैठते, कोई आगे पीछे चक्कर लगाते रहते. அடுத்து அந்த பறவைகள் எல்லாம் கிளைகளில் உட்கார்ந்திருந்தது உண்மைதான். பிறகு ஒரு சில பறவைகள் பாப் தாதாவை சுற்றி சுற்றி வட்டம் அடிக்கிறது. சில பறவைகள் பாபாவின் விரலில் அமர்ந்துள்ளது. சில பறவைகள் பாப் தாதாவின் தோளில் வந்து அமர்ந்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சி பாபா காண்பிக்கின்றார். कोई डाली पर बैठे बैठे दूसरे नयन मुलाकात भी करते, कुछ भी होते. இன்னும் சில பறவைகள் தான் இருந்த இடத்துல அந்த கிளையில உட்கார்ந்துகிட்டே வெகு தொலைவில் இருந்தாலும் பாபா அப்படி கண்ணால் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்பது போல அப்படியே பார்வையால் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சந்திப்பிலேயே மகிழ்ச்சியும் அடைகிறார்கள். कुछ भी बहुत थे, लेकिन दूसरे पंछियों के मिलन का खेल देखते हुए खुश थे. ஆனால் அடுத்த பறவைகளின் சந்திப்பையும் பார்த்து அந்த விளையாட்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். ஸ்வயம் சமீப் நஹி ஆயே, அதாவது சில பறவைகள் கிளையிலேயே அமர்ந்து கொண்டு பார்வையால் பார்வை இணைந்தார்கள். பாப் தாதாவின் பார்வையோடு பார்வை இணைத்துக் கொண்டார்கள். அருகே வரவில்லை. அருகே வந்து பாபாவை சந்திக்கின்ற குழந்தைகளின் அழகை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தான் அந்த கிளையை விட்டுவிட்டு தந்தையின் அருகே வரவில்லை. அப்படியும் சிலர் இருந்தார்கள். स्वयं समीप नहीं आए, ऐसा दृश्य देख ब्रह्मा बाप मुस्कुराते हुए ताली बजाए उन बच्चियों को बुलाने लगे. அப்படி பார்த்து கொண்டிருக்கையிலேயே பிரம்மா பாபா கை தட்டி அந்த தொலைவுல இருந்துகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த பறவைகளை கை தட்டி அழைக்கின்றார். आओ बच्चे कहकर बहुत मीठा बुलावा कर रहे थे. வாங்க குழந்தைகளே, வாருங்கள், நீங்களும் வாருங்கள் என்று மிக அன்போடு கை தட்டி அழைக்கின்றார். फिर भी पंछी नहीं आए. இவ்வளவு அன்பாக பிரம்மா பாபா அழைப்பு விடுத்தும் கூட கை தட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க வரவே இல்லை. அந்த பறவைகள் கிளையை விட்டு வரவே இல்லை. பங்கு வீட்டு, ஆனா அந்த பறவைகளுக்கு அழகா ரெக்கையெல்லாம் இருந்துச்சு. பங்கு ஹிலாபி ரகேத்தி, அந்த ரெக்கைகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள். लेकिन अपने ही पांव से डाली को ऐसा मजबूत पकड़े हुए थे जो उड़कर समीप नहीं आ सकते थे. फिर क्या हुआ? பாபா கை தட்டி வாங்க குழந்தைகளையும் அழைக்கிறாரு. அதை பார்க்கறாங்க அந்த பறவைகள். பார்த்து சந்தோஷமா ரெக்கை விரிச்சு அதையே அடிக்கிறாங்க. ஆனா கால்களால அந்த கிளைய நல்லா கிரிப்பா பிடிச்சுக்கிட்டாங்க. அதனால அவங்களால பறந்து வர முடியல. அப்புறம் என்னாச்சு? சாக்தே உயவி உன்னை பாயே, நல்லா ஸ்ட்ராங்கா கிளைய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால பாபா கூப்பிட்டு கூட வர முடியல. விரும்பினாலும் அவங்களால வர முடியல.
बाबा बाबा कहकर बड़े प्यार से बुलाने लगे, बोलने लगे। क्या बोला होगा? பாபா பாபான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அன்போட கூப்பிடுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசியிருப்பாங்க? உடாவோ உடாவோ, பாபா எங்களை பறக்க வைங்க, பறக்க வைங்க. போல்னே லகே வா சுடாவோ சுடாவோ, போல்னே லகே. பாபா எங்களை பறக்க விடுங்க, பறக்க விடுங்கன்னு சொல்றாங்க. எங்களை விடுதலை செய்யுங்க, விடுவீங்க, விடுவீங்கன்னு சொல்றாங்க. बाप दादा बोले சுடாவோ नहीं लेकिन छोड़ो तो छूटो. அப்ப பாப் தாதா சொல்றாங்க, நான் எங்க இருந்து உங்களை விடுறது? நீங்க தானே கிளைய பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விடுவீங்க விடுவீங்கன்னு சொல்லாதீங்க, நீங்க விட்டால் விடுபடும். लेकिन वे पंछी इतने कोई चतुर थे, कोई कमजोर थे, जो डाली की भी छोड़ने नहीं चाहते और बाप का साथ भी लेना चाहते थे. ஆனா அந்த பறவைகள் ஒரு புறம் ரொம்ப புத்திசாலி, அதே மறுபுறம் ரொம்ப பலவீனம். என்ன பண்றாங்க தெரியுமா? சில சமயம் அந்த கிளைய விடவும் மனசில்ல, ஆனா இன்னொரு சமயம் பாப் தாதா கூட இருக்கணும், அதுவும் ஆசை. எப்படி கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு சொல்ற மாதிரி குழந்தைங்க கிளையும் விட்டு வரமாட்டாங்களாம், ஆனா பாபா பக்கத்துல இருக்கணுமா. பாபாவின் துணையும் அனுபவம் ஆக வேண்டும் என விரும்புகிறார்கள். தோனோ பாஸ் சாத்து சாக்தே எகுத்தே சத்துர் பஞ்சி. அப்ப சொல்லுங்க, இந்த பறவைகள் எவ்வளவு கில்லாடி பறவைகள் தானே, ரொம்ப புத்திசாலிகள் தானே. और कमजोर व बोले पंछी छोड़ने चाहते लेकिन युक्ति नहीं. மேலும் அவர்களே பலவீனம். எப்படி தெரியுமா? விடுபட முயன்றாலும் விடுபட முடியவில்லை, விரும்பினாலும் விடுபட முடியவில்லை, அதுக்கான யுக்தி தெரியவில்லை. எப்படி முக்தி பெறுவது என்ற யுக்தி தெரியவில்லை. और बोले पंछी तो अपने बोलेपन में यह भी नहीं समझते कि यह छोड़ना भी है. அப்புறம் சொல்றாங்க, ஏதோ பச்சை குழந்தை சொன்ன மாதிரி, நாங்க பறவைகள் தானே. தன்னுடைய குழந்தை மழலை மொழியில் சொல்வது போல, நாங்க பறவைகள் தானே. இது கூட அவங்க புரிஞ்சுக்கல, நாம தான் விட வேண்டும் என்று. तो ऐसी पंछियों को देख बाप दादा बार बार उन लोगों को यही बोले, छोड़ो तो छूटो. பாபா எங்களை விடுதலை செய்யுங்க, விடுவீங்க, பாபா எங்களை பறக்க விடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாபா நாங்க பறந்து வரணும், பாபா நாங்க உங்க கூட துணையா இருக்கணும், நீங்க எங்களுக்கு துணையா இருந்து சப்போர்ட்டா இருக்கணும், பாபா நாங்க உங்க கூடவே இருக்கணும் ஆசைப்படுறோம். ஆனா விட்டுட்டு வாங்கினா விட மாட்டாங்க, நீங்க தான் பாபா விடுவிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைகளே நீங்கள் தான் பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆக நீங்கள் தான் விட்டு விட்டு வர வேண்டும், விட்டால் விடுபடும். लेकिन वे अपनी बोली बोलते रहे. ஆனால் அவர்களோ அந்த மழலை மொழியில் குழந்தைகள் பேசுவதை போல சொன்னதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாபா எங்களை விடுவீங்க விடுவீங்க விடுவீங்க. बाप दादा युक्ति भी बताते लेकिन थोड़ा सा डाली का साथ छोड़ते हुए फिर पकड़ ले. எப்படி விட்டுட்டு வரணும்னு அதுக்கான வழியும் பாபா சொல்லி கொடுக்கறாங்க. விட பாக்குறாங்க, கொஞ்சம் விட முயற்சி பண்ணிட்டு அப்ப புடிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட பறவைகளும் இருக்கின்றார்கள். इसलिए बुलाते रहे, बोलते रहे, लेकिन उड़ता पंछी बन बाप के साथ समीप मिलन का अनुभव और विश्व परिक्रमा अर्थात बेगत की सेवा की परिक्रमा का अनुभव कर नहीं सकते. ஆக பாபா பாபான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. பறக்கும் பறவையாகி பாபாக்கு பக்கத்துல வந்து சந்திப்பை கொண்டாட வேண்டும் என்ற அனுபவத்தை செய்வதில்லை. உலகை வலம் வந்து உலக சேவை செய்ய வேண்டும் என்ற அனுபவம் செய்வதில்லை. என்ன செய்வது?
अभी आप अरे अपने से पूछो मैं कहाँ था. அப்பாடா, பாபா இப்போ கேள்வி கேட்கிறார். சரி, வதனத்தில் ஒரு பெரிய மரம் பார்த்தீங்க, அந்த பெரிய மரத்துல நிறைய கிளைகள் பார்த்தீங்க. ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு விதமாக, சிறியதும் பெரியதுமாக, மெல்லியதாக, பருமனாக, ஒரு சில இலைகள் கொட்டியதாக, காய்ந்த கிளைகளாக, ஒரு சில கிளைகள் பசுமையான இலைகளோடு, அந்த ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு பறவையும் வண்ண வண்ண பறவைகளாக அமர்ந்திருந்தன. அப்படி இருந்த பறவைகளில் சிலர் பாபாவின் பக்கத்தில் வந்து தோளில் அமர்கிறார்கள், சிலர் விரலில் அமர்கிறார்கள், சிலர் பாபாவின் தலையில் அமர்கிறார்கள், சிலர் பாபாவை வட்டமிட்டபடியே சுற்றி சுற்றி திரிகிறார்கள். ஆக சந்தோஷமாக இருக்கிறார்கள். வெகு சில பறவைகளோ தான் அமர்ந்திருந்த அந்த கிளையை விட்டு விட முடியாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டு கண்களால் மட்டுமே பாபாவை பார்த்தபடி அந்த அன்பினை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா அவங்களை பார்த்து கை தட்டி வாங்க குழந்தைகளே, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த குழந்தைகள் பாபா கூப்பிடுறத பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்துல ரெக்கை அடிக்கிறாங்க, காலை அப்படியே தூக்குறாங்க, பிடிச்சுக்கிறாங்க. அந்த கிளையை விட்டுட்டு தூக்குறாங்க காலை, ஆனா பறக்க முடியல, டக்குன்னு பிடிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, பாபா எங்களை விடுவீங்க, பறக்க வைங்க, பறக்க வைங்க, நாங்க உங்களை பக்கத்துல வந்து பார்க்கணும், பாபா எங்களை கூப்பிடுங்க, எங்களை பறக்க வைங்க. பாபா நீங்க காலை நீங்க தானே பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும்? பறக்க வைங்கன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நீங்க தான் காலால கிளைய பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கிளைய விட்டு பறக்கணும்னு நான் வழியும் சொல்லித்தரேன், விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா இவங்க கிளிப்பிள்ளைய போல சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாபா எங்களை விடுவீங்க விடுவீங்க, நாங்க வரணும் வரணும், பறக்கணும் பறக்கணும். ஆனா பாபா என்ன சொல்றாங்க, பிடித்து கொண்டிருப்பது நீங்கள் தானே கிளையை பிடித்து கொண்டிருப்பது நீங்கள் தானே, நான் அல்லவே. நான் என்ன செய்வது? நீங்கள் தானே விட வேண்டும், விட்டால் விடுபடும். ஆக இந்த காட்சியை பார்த்த பிறகு பாபா இப்போது கேட்கின்றார், குழந்தைகளே, இப்போது அந்த பறவைகள் வேறு யாரோ அல்ல, நீங்கள் தான். இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? அந்த கிளையில் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பறவைகளா, பாபாவுடைய விரலிலும் தோளிலும் தலையிலும் அமர்ந்திருக்கும் பறவைகளா, அல்லது பாபாவை சுற்றி சுற்றி வட்டமிட்டபடி பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகளா? நீங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றீர்கள்? डाली पर वह बाप के गंदे पर वह अंगुली पर नाच रहे थे, वह आसपास घूम रहे थे, अपने आप को जानते हो ना? ஆக நீங்க எங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? பாபாவுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, தோல்ல உட்கார்ந்து இருக்கீங்களா, தலை மேல உட்கார்ந்து இருக்கீங்களா, இந்த பாபாவை சுத்தி சுத்தி வட்டமிட்டபடி சந்தோஷமா ஆடிப்பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? अपने आप से पूछो, छोड़ो तो छूटो. தன்னை தானே கேளுங்கள், விட்டால் விடுபடும். एक पाठ कितना पक्का किया. விட்டால் விடுபடும் இந்த பாடத்தை எந்த அளவுக்கு உறுதி செய்தீர்கள்? छोड़ो तो छूटो, एक पाठ याद सदा है. விட்டால் விடுபடும் இந்த பாடம் என்றென்றும் உங்களுக்கு நினைவில் உறுதியாக உள்ளதா? வா தூசரா சோடே तो मैं छूटूं. அல்லது இப்படி சொல்வீர்களா, அவர் விட்டால் நான் விடுவேன் என்று? வா பாப் சுடாயே तो मैं छूटूं. அல்லது பாபா விடுவித்தால் நான் விடுபடுவேன் என்று சொல்வீர்களா? ஐசா பாட் तो नहीं पढ़ लेते हो ना? அப்படிப்பட்ட பாடம் யாரும் படிக்கவில்லை தானே? பாபா கற்றுக் கொடுத்த பாடம் என்ன?
விட்டால் விடுபடும். किसी भी प्रकार की डाली को अपने बुद्धि रूपी पांव से पकड़ के तो नहीं बैठे हो. இப்படி ஏதேனும் ஒரு கிளையை தன் புத்தி என்ற கால்களால் பிடித்துக் கொண்டு அமர்ந்து இல்லையே. किसी भी पुराने स्वभाव संस्कार व किसी भी शक्ति की कमी होने के कारण निर्बल होने के कारण डाली पर ही तो नहीं बैठ गए हो. ஏதேனும் தன்னுடைய பழைய சுபாவ சம்ஸ்காரத்தால் ஏதேனும் சக்தியின் குறைபாட்டால் பலவீனமானதால் அப்படியே கிளையை பிடித்துக் கொண்டே அமர்ந்தில்லையே. हर बात में छोड़ो तो छूटो. எந்த விஷயமானாலும் விட்டால் விடுபடும். எது பிராக்டிக்கல் में लाते हो இதை பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அமல்படுத்தி விட்டீர்களா? यही पाठ ब्रह्मा बाप को नंबर 1 ले गया. இந்த ஒரு பாடத்தில் தான் பிரம்மா பாபா நம்பர் 1 வந்தடைந்தார். சுருசே சோடா तो छूट गया. ஆரம்ப நாள் முதலாகவே அவர் விட்டிருந்தார், எனவே விடுபட்டு விட்டார். यह नहीं सोचा कि साथी मुझे छोड़े तो छूटूं, संबंधी छोड़े तो छूटूं. ஆரம்ப காலம் தொட்டே அவர் விட்டார், விடுபட்டு விட்டது. இப்படி அவர் நினைத்ததே இல்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் விட்டால் நான் விடுபடலாமே, என்னுடைய பார்ட்னர் விட்டால் நான் விடுபடுவேனே என்று. இல்லவே இல்லை. விக்ன டால்னே வாலே விக்ன டால்னே சே சோடே தோ சூட்டோம். எனக்கு இன்னலை தருபவர்கள் நிறுத்தி கொண்டால் நான் விட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை. பின்ன பின்ன பரிஸ்திதியா முஜே சோடே தோ சூட்டோம். இந்த இன்னல்கள் எல்லாம் என்னை விட்டு சென்று விட்டால் நான் விட்டு விடுவேன் என்று சொல்லவில்லை. எது கபி சோச்சா, இப்படியெல்லாம் அவர் எப்போதாவது நினைத்தாரா? सदा स्वयं को यही पाठ पक्का प्रैक्टिकल में दिखाया, वैसे फॉलो फादर किया. ஆக எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடத்தை உறுதியாக கையாண்டார். அப்படியே குழந்தைகள் நீங்களும் தந்தை பின்பற்றினீர்களா? इसको कहा जाता है जो ओटे सो अर्जुन. அப்படி பின்பற்றுபவர்கள் தான் नंबर 1 अर्जुनन ஆவீர்கள். तो अर्जुन बन गया है ना. आगे நீங்கள் अर्जुन ஆகிவிட்டீர்கள் தானே. अर्थात बाप के अति समीप समान कंबाइंड बन गए. அதாவது அர்ஜுனன் நம்பர் 1 என்றால் அர்த்தம் என்ன? பாபாவுக்கு மிக பிரியமான பாபாவுடைய மிக அருகாண்மையில் உள்ள கம்பைன்டு குழந்தையாகிவிட்டீர்களா? जो आप सभी भी बाप दादा कंबाइंड बोलते हो ना. எப்போதுமே நீங்கள் கூட பாப் தாதா என்ற 2 சொல்லையும் இணைத்தே சொல்கின்றீர்கள், பாப் தாதா என்று. तो ऐसे बने हो, அவ்வாறே நீங்கள் ஆனீர்களா? வ கபி கைசே அல்லது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி மாறுவீர்களா? जैसे एक बिजली कर रहे हैं, बिजली बार बार आती है जाती थी, तो कभी छोड़ो तो छूटो, कभी दूसरा छोड़े तो छूटे, खेल तो नहीं खेलते हो. இப்படி முரளி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த ஒரு டியூப்லைட் அணைஞ்சு எரிந்து கொண்டிருந்தது, கண்ணடிச்சுக்கிட்டு இருந்தது. உடனே அதை பார்த்து பாபா சொல்ற, இந்த டியூப்லைட் மாதிரி நீங்களும் விட்டு விட்டு எரிகிறீங்களா? விட்டால் விடுபடும், விடுற மாதிரி விடுறது, அப்படி பிடிச்சுக்கிறது. இப்படி விளையாட்டு காட்டவில்லையே. एक बिजली का भी खेल है ना, कभी आना कभी जाना, ये भी खेल हुआ. அவ்வப்போது கரண்ட் கட் ஆகுது, வருது போகுது, இது ஒரு விளையாட்டு. तो ऐसा खेल तो नहीं करते हो. நீங்கள் அப்படி எதுவும் விளையாட்டு காட்டுவதில்லை தானே. कभी आना कभी जाना, ये भी खेल हुआ. सदा अच्छा लगता है या आना जाना अच्छा लगता है? हाँ, तो ऐसा खेल तो नहीं करते हो ना. இப்படி வருவதும் போவதும் பிடித்திருக்கிறதா, இல்லை இங்கேயே இருக்கணுமா? तो हर बात में छागे स्वभाव परिवर्तन में, संस्कार परिवर्तन में, एक दो के संपर्क में आने में, परिस्थितियों या विघ्नों को पार करने में,
क्या पाठ पक्का करना. ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் அது தன்னுடைய சுபாவ மாற்றமானாலும் சரி, சம்ஸ்காரத்தை மாற்ற விரும்பினாலும் சரி, ஒருவருக்கொருவருடனான உறவில் வரும்போதும் சரி, இன்னல்கள் வரும்போதும் சரி, தடைகளை களைவதிலும் சரி, எந்த ஒரு பாடத்தை உறுதி செய்ய வேண்டும்? ஸ்வயம் சோடோ தொச்சூட்டோ. அவர் விட்டால் நான் விடுவேன் என்பதல்ல, விட்டால் விடுபடும், நான் விட்டால் விடுபடும். இந்த பாடத்தை உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். பரஸ்திரி ஆப்கோ நஹீ छोड़ेगी, आप छोड़ो तो छूटो. வருகின்ற இன்னல்கள் பிரச்சனைகள் உங்களை விட்டு செல்லாது. நீங்கள் அதை விட்டு விலகினால் அது விட்டு விலகிவிடும். तो आप छोड़ो तो छूटो. दूसरी आत्माएं संस्कार के टकराव में भी आती. मैं भी यही सोचा कि मैं छोड़ूं तो छूटे. எகு டக்கராவை சோடே தோ சூட்டு, எகு நெய். இப்போ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவரை முதல்ல வாயை மூட சொல்லு, நான் மூடுறேன். அவரை நிப்பாட்டு, நான் நிப்பாட்டுறேன். அப்படி கிடையாது. ஏன் நான் வாயை மூடலால முதல்ல? அததான் பாபா சொல்றாங்க, விட்டால் விடுபடும். அதில் நீங்கள் முதல் விடலாமே. कहाँ तक इंतजार करते रहेंगे कि ये छोटे तो छूटों. எவ்வளவு நாள் தான் எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் இவர் விட்டால் நான் விடுவேன் என்று. यह माया के विघ्न व पढ़ाई में पेपर तो समय प्रति समय भिन्न भिन्न रूपों से आने ही हैं. ஆக இந்த மாயாவின் தடைகள் என்பது படிக்கின்ற வயதில் சோதனைத்தாள் பரீட்சை என்பது அவ்வப்போது வந்து கொண்டுதானே இருக்கும். விதவிதமாக காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு பரீட்சைன்னு வந்துதானே ஆகும். அதே போல இங்க கூட மாயாவும் விதவிதமாக வந்த வண்ணம் தானே இருக்கும். तो पास होने के लिए मैं पढ़ूं तो पास हूं, या टीचर पेपर हल्का करे तो पास हूं. ஆக பரீட்சைங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். நான் நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம். டீச்சர் நைஸான நல்ல தெரிஞ்ச கேள்வியா கொடுத்தா நான் பாஸ் ஆவேன் அப்படி சொல்ல முடியுமா? டீச்சர் நான் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேனோ அதுதான் நீங்க எனக்கு கொடுக்கணும், நான் படிக்காத சப்ஜெக்ட்ல எனக்கு கொடுக்க கூடாது அப்படி சொல்ல முடியுமா? क्या करना पड़ता? मैं पढ़ूं तो पास हूं, ये ठीक है ना. அவங்க என்ன வேணா கொஸ்டின் தரட்டும், கேள்வி பேப்பர் தரட்டும், நான் படிச்சிருந்தா பாஸ் ஆக போறேன், சரிதானே? ஐசேகி யகாம்பி சப் பாத்தோம் கோ, அதே போல இங்கேயும் எல்லா விஷயத்திலும் மே ஸ்வயம் பாஸ் கர் ஜாவும், நான் படிச்சா நான் பாஸ் ஆக போறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் தான் எல்லா விஷயத்தையும் பாஸ் ஆகி போகணும், கடந்து போகணும், தேர்ச்சி அடைஞ்சு காட்டணும். ஃபலானா வியக்தி பாஸ் கரே எகுனி, அவர் பாஸ் ஆகட்டும் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நான் ஃபெயில் ஆகணுமா? இல்லையே. படிக்கிற பிள்ளைங்க நான் பாஸ் ஆகணும்னு தான் படிப்பாங்க. நீங்க பாஸ் ஆகு, நீ பாஸ் ஆகு, நான் ஃபெயில் ஆகுறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஃபலானி பரிஸ்திதி பாஸ் கரே எகுனி, முझे பாஸ் கரணும், வந்த பிரச்சனை போகட்டும் அப்படி சொல்லக்கூடாது. நான் விட்டு விலக வேண்டும். इसको कहा जाता है छोड़ो तो छूटो. இதைத்தான் சொல்லப்படுகிறது விட்டால் விடுபடும் என்று. இன்தஜார் நகி கரோ, இன்தஜாம் கரோ. எதிர்பார்த்து நிற்காதீர்கள், காத்து கொண்டிருக்காதீர்கள், ஏற்பாடுகளை செய்யுங்கள். नहीं तो पंछी भी हो, पंख भी है और सुंदर भी बहुत हो, बाप के वृक्ष पर भी बैठ गए हो, अर्थात ब्राह्मण परिवार के भी बन गए हो, लेकिन किसी भी प्रकार के स्व के संस्कार व स्वभाव व दूसरों के स्वभाव संस्कार देखने वर्णन करने की कमजोरी है. पुरुषार्थ में निराधार नहीं, आधार हैं.
किसी भी व्यक्ति या वस्तु का लगाव है, किसी भी गुण व शक्ति की कमी है, यह है भिन्न भिन्न डालियां। तो इन डालियों में से किसी डाली को पकड़ के तो नहीं बैठे होना। ஆக நல்ல பறவையாகவும் உள்ளீர்கள், ரெக்கைகளும் அழகாகவே இருக்கிறது, மிக அழகான பறவையாகவும் இருக்கின்றீர்கள். பாபா என்ற மரத்தில் வந்து உட்கார்ந்து விட்டீர்கள். பிராமண குடும்பத்திலும் ஒரு நபராகி விட்டீர்கள். ஆனாலும் ஏதோ ஒரு பழைய சுபாவம் சம்ஸ்காரம் தனக்குள் இருந்து கொண்டு, தன்னுடைய பலவீனமாக இருந்து கொண்டு ஆதாரம் பிடித்து கொண்டு வாழ்வதால் ஏதேனும் ஒரு வியக்தியோ வைபவமோ வஸ்துவோ யாருடைய குணமோ சக்தியோ தன்னை ஈர்ப்பதாலோ அல்லது தனக்குள் குறையாக இருப்பதாலோ இப்படி பல பல விதமான கிளைகளை பிடித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட கிளைகளை பிடித்து கொண்டு अमर வேண்டாம் தானே। अगर किसी भी डाली को पकड़ा हुआ तो बाप के सदा अंगुली पर नाचने अर्थात सदा श्रीवत की अंगुली के आधार पर चलने ऐसा समीप का अनुभव नहीं कर सकेंगे। இப்படியெல்லாம் கிளையில் பிடித்து கொண்டிருந்தால் தந்தையின் விரலை பிடித்து கொண்டு, அதாவது தந்தை காட்டும் வழியில் சீமித்படி நடந்து சந்தோஷமாக அருகாண்மையில் இருக்கும் அனுபவத்தை எப்படி செய்ய முடியும்? वह सदा बाप के हर कर्तव्य में सहयोगी अर्थात गंगे पर नाच नहीं सकेंगे। ஆக இப்படி கிளையை பிடித்து கொண்டு நான் வரமாட்டேன், நீங்கள் விடுவித்தால் விடுபடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எப்போதுமே பாபாவுடைய சேவையில் சகயோகியாக, அதாவது பாபாவுடைய தோளில் அமர்ந்து கொண்டு நடனம் செய்ய முடியுமா? एक है सदा सहयोगी और दूसरे हैं कभी सहयोगी कभी वियोगी। क्यों? ஒரு ரகம் சகயோகம் செய்பவர்கள், சதா ஒத்துழைப்பாக இருப்பவர்கள். மறு ரகம் அவ்வப்பொழுது சகயோகி அவ்வப்போது வியோகி। இது ஏன்? क्योंकि किसी न किसी डाली को पकड़ लेते तो सहयोगी के बजाय वियोगी बन जाते। காரணம் என்னவென்றால் ஏதேனும் ஒரு கிளையை பிடித்து கொண்டு இருப்பதால் சில நேரம் ஒத்துழைப்பாக சகயோகியாக இருக்கிறார்கள், சில நேரம் விடுபட்டு விடுகிறார்கள், ஒத்துழைப்புக்கு மாறாக காரியங்களை செய்து விடுகிறார்கள்। अब अपने आप से पूछो मैं कौन, समझा? ஆக இப்போது தன்னைத்தானே கேட்டு பாருங்கள், நான் யார்? பக்கடா குது और छुड़ावे बाप, கிளையை பிடித்து கொண்டிருப்பது நான், என்னை விடுவிப்பது பாபாவா? நான் கிளையை பிடிச்சுக்கிட்டு இருப்பேனா, பாபா வந்து விடுவிப்பாராம்। இது எப்படி? क्यों? इसलिए बाप सदा छोड़ने की युक्ति बताते। ஆக பாபா எப்பவுமே அந்த கிளையை விட்டு வருவதற்காக, விட்டு விட்டு பறப்பதற்காக வழியை கற்பிக்கின்றார்। छोड़ेंगे तो खुद है ना, நீங்கள் தானே விடுபட வேண்டும், நீங்கள் தானே விட வேண்டும்। करेंगे तो पाएंगे, நீங்கள் செய்தால் லாபம் அடைவீர்கள்। यह भी बाप करेंगे तो पाएंगे कौन, இதையும் பாபாவை செய்துவிட்டால் பிறகு அடைவது யார்? லாபம் அடையிறது யாரு? करे बाप और पाए आप, பாபாவை எல்லாமே செய்துடுவாராம், அப்புறம் நீங்க எல்லாமே லாபத்தை அடைவீங்களா? इसलिए बाप कराहनहार बन निमित्त आपको बनाते हैं। அதனால பாபா செய்ய வைப்பவராக மாறி குழந்தைகள் உங்களைத்தான் நிமித்தமாக செய்ய வைக்கின்றார்। அதையும் அவரே செய்துவிட்டால் லாபம் யார் அடைவது? तो महाराष्ट्र और राजस्थान में पंछी तो सब सुंदर होना। ஆக மகாராஷ்டிராவிலும் ராஜஸ்தானிலும் மிக அழகழகான பறவைகள் இருக்கிறதா?
बॉम्बे में सुंदर पंछी होते हैं ना? பம்பாயிலும் அழகான பறவைகள் இருக்கின்றதா? और राजस्थान में भी ராஜஸ்தானிலும் இருக்கிறதா? हो तो बाप के सभी सुंदर पंछी पंखों वाली पंछी எங்கே இருந்தாலும் பாபாவுடைய பறவைகள் எல்லோரும் நல்ல சிறகுகளுடைய அழகு வாய்ந்த பறவைகள் தானே. लेकिन दाली वाले पंछी है उड़ने वाले எங்க சேர்க்கவானால் நீங்கள் எங்க வேணா இருந்துக்கோங்க, பாபாவுடைய பறவைகள் தான் நீங்கள். ஆனால் நான் எந்த மாதிரி பறவை? கிளையை பிடித்து கொண்டிருக்கின்ற பறவையா, பறந்து செல்லும் பறவையா? தன்னை தானே சோதனை செய்து பாருங்கள். लेकिन दाली वाले पंछी हैं वह उड़ने हैं, चेक करो. कईयों की आदत भी होती कितना भी उड़ावे फिर जाकर बैठ जाएंगे. சிலருக்கு பழக்கம் உறுதியாக இருக்கும், என்னதான் பறக்க வச்சாலும் பறந்துட்டு மறுபடியும் அங்கேயே போய் உட்காந்துக்குவாங்க. किसी भी बात पे वशीभूत होना और डाली को पांव से पकड़ना, वशीकरण मंत्र भूल जाते तो वशीभूत हो जाते हो. ஆக ஏதேனும் ஒரு விஷயத்தில் வசியமாக்கப்படுவது, சொல்லுவாங்க வசியம் பண்ணிட்டாங்க இவங்க, அப்படியே அவங்க பக்கமே போயிடுறாங்க. ஆக ஏதோ விஷயத்துக்கு வசியமாக்கப்பட்டவர்கள், எனவேதான் அந்த கிளையை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மனதை வசீகரம் செய்கின்ற மந்திரத்தை மறந்து போனதால் யாருக்கோ வசமாகி விட்டார்கள். तो महाराष्ट्र के पंछी कौन? ஆக மகாராஷ்டிராவை சார்ந்த பறவைகள் எவ்விதம்? உடுத்தி பஞ்சி அப்பக்கடே உய பஞ்சி. நீங்கள் பறக்கும் பறவைகளா அல்லது கிளையை பிடித்து கொண்டிருக்கும் பறவைகளா? सारा महाराष्ट्र का ग्रुप कौन सी पंछी है? ஆக மொத்தம் மகாராஷ்டிரா குரூப்ல உள்ள எல்லா குழந்தைகளும் எப்படிப்பட்ட பறவைகள்? உடுத்தி பஞ்சிகள் டாலி வாலே, பறக்கும் பறவைகளா எல்லோரும் நீங்கள் அல்லது கிளையை பிடித்து கொண்டிருக்கும் பறவைகளா? और राजस्थान से कौन से पंछी आए? ராஜஸ்தானிலிருந்து எப்படிப்பட்ட பறவைகள் வந்துள்ளீர்கள்? பறக்கும் பறவைகளா கிளையை பிடித்து கொண்டிருக்கும் பறவைகளா? छोड़ो तो छूटो या छोड़ दिया और छूट गया, थक जाते हो तो डाली को पकड़ लेते हो. விட்டால் விடுபடுமா? அது விட்டுட்டாங்க, நானும் விட்டுட்டு வந்துட்டேனா? களைச்சு போயிட்டீங்களா? கிளைய பிடிச்சு பிடிச்சு ஐயோ ஆஞ்சி ஓஞ்சி களை படைஞ்சு போதுண்டா சாமின்னு விட்டுட்டு வந்துட்டீங்களா? ராஜஸ்தான் के पंछी तो बहुत सुंदर प्रसिद्ध हैं. ராஜஸ்தான் பறவைகள் மிக அழகு வாய்ந்த பறவைகள், பிரசித்தமான பறவைகள் தானே. नाचने वाले पंछी होना, நடனமாடும் பறவைகள் அல்லவா? किसके वस्तु नहीं होते, யாருக்கும் வசமாகாதவர்கள் தானே, ஒருவருக்கு மட்டுமே வசமாகின்ற பறவைகள் அல்லவா? चक्कर लगाने वाले पंछी अर्थात सोचते बहुत हैं, यह करेंगे यह कर दिखाएंगे, लेकिन फिरते रहते आसपास उड़ते नहीं. ऐसे भी बहुत हैं. பாபாவையே வட்டமிடும் பறவைகள், அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்களாம், இதை செய்யலாம் அதை செய்யலாம், இது செஞ்சு காட்டணும் அதை செஞ்சு காட்டணும். ஆனா சுத்திக்கிட்டே இருக்காங்க, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செய்யறதே இல்லை. அக்கம் பக்கம் பாபா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, பறந்து போறதே இல்லை. அப்படியும் அநேக பறவைகள் ऐसे भी बहुत करेंगे करेंगे होगा दिखाएंगे सोचेंगे गे गे रगने वाले, செய்வோம் பார்ப்போம் செஞ்சு காட்டுவோம் யோசிப்போம், இந்த மாதிரி பண்ணலாம் செய்யலாம் இப்படியே பாடிக்கிட்டே இருப்பார்கள். ஆனால் செய்து எதையும் முடிக்க மாட்டார்கள். எதுனா ஆஸ்பாஸ் சக்கர் லகானே வாலே, இவர்கள் தந்தையை வட்டமிட்டு கொண்டே இருப்பவர்கள். तो कौन सा ग्रुप लाई हो? ஆக நீங்கள் எப்படிப்பட்ட குழுவை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? பாம்பே से कौन लाई हो? பம்பாயில் இருந்து எப்படிப்பட்ட குழுவை அழைத்து வந்துள்ளீர்கள்? ராஜஸ்தானில் இருந்து யாரை கொண்டு வந்தீர்கள்? सुंदर तो सभी है लेकिन
कैसे पंछी हैं. பார்க்க எல்லோருமே அழகு வாய்ந்த பறவைகள் தானா? எப்படிப்பட்ட பறவைகள்? सुंदर तो सभी हो, लेकिन क्योंकि बाप के बन गए हैं ना, எல்லோருமே அழகான பறவைகள் தான். ஏனென்றால் பாபாவின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்களே. பிராமன் பன்னா அர்த்தாத் ரங்கு லகு கயா. பிராமணன் ஆனாலே வர்ணம் பூசப்பட்டு விட்டது. உங்கள் மீது இறைவனின் வர்ணம் பூசியாச்சு. ரங்கு तो आ गया और पंख भी आ गया. ஆக பிராமண குழந்தை ஆன அந்த நாள் முதலே உங்களுக்கு வெள்ளை அடிச்சாச்சு, கலர் பூசியாச்சு, இறக்க கட்டியாச்சு. நினைச்சு பாருங்க. பாக்கி மிச்சம் என்ன பாக்கி இருக்கு தெரியுமா? छोड़ो तो छूटो, விட்டால் விடுபடும். अच्छा तो आज रमणीक बच्चे आए हैं, तो बाप दादा ने भी वतन की रमणीक बातें सुनाई. ஆக இன்னைக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்க வந்திருக்கீங்க. ஸோ பாப் தாதாவும் வதனத்தில் கண்ட காட்சியாக ரமணீகரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு. अच्छा ऐसी सदा बाप समान उड़ते पंछी, सदा बेहद के सेवा की सदा परिक्रमा लगाने वाले, सदा सर्व डालियों के बंधन से मुक्त, जब चाहे उड़ जाए ऐसे सदा स्वतंत्र पंछी, सदा बाप के अंगुली पर नाचने वाले अर्थात श्रीमत के आधार पर सदा श्रेष्ठ संकल्प बोल और कर्म करने वाले, ऐसे श्रेष्ठ आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. ஆக எப்பொழுதும் பாபாவுக்கு நிகராக பறக்கும் பறவையாக என்றென்றும் உலக சேவையில் எப்போதுமே வட்டமிட்டபடியே, எப்போதுமே எந்த கிளையும் பிடித்து கொண்டில்லாமல், எப்போது வேண்டுமோ அப்போது பறந்த வண்ணம் சேவை செய்து கொண்டே சுதந்திர பறவையாக தந்தையினுடைய விரலை பிடித்தபடி, அதாவது ஸ்ரீமத்தின் அடிப்படையில் உன்னதமான எண்ணம் சொல் செயலை செய்பவர்கள், அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி.